எல்லாருக்கும் என்னோட மார்னிங் விஷஸை கார்டன்லேருந்து சொல்கிறேங்க. இன்றைக்கி நம்ம கார்டன் காலையில் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. காற்றும் மழையுமா இருக்குது. ரொம்ப ஹெவி மழை இல்லை, ஆனால் வந்து ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி, நான் ஒர்க்குக்கு வேற போகணும். நம்மளோட பீச் கலர் ரோஸ் பாருங்கள், அண்டு கத்திரிக்காய் நம்ம குட்டி செடியாக வச்சோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ பெருசு வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் கேப்சிகமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கிளைம்பிங் ரோஸ் வந்து நிறைய பூத்து இருக்குங்க. இது இன்னொன்று வந்து பிங்க்கு, இது ஒரு மாதிரியான பிங்க் கலரு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பீச் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி பூத்துருக்கு. இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பூ தான். இந்த ரெட் ரோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 பூ இன்றைக்கி இருக்குங்க. நான் ஒர்க் போகிறதுக்கு பஸ்ஸை எடுத்துட்டேன். எங்களுக்கு ட்ராம் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து நான் ஒரு பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ராம் எடுத்து போகணும். ஸோ நம்மளோட பஸ் ரைடு வந்து இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. நான் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சுங்க. ஸோ நல்ல வேளை நான் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன். இது வந்து நம்ம ஏரியாவை வந்து இப்போ தான் நான் க்ராஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பஸ் ரைடு வந்து டெய்லியே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். டெய்லி வந்து 2 ட்ராம் மாறுவேன். பட் இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ஒரு பஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ட்ராம் எடுக்கணும். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஜெர்மனியை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. பஸ் ஆகட்டும், ட்ராம் ஆகட்டும், ஒரு ரிப்பேர் ஒர்க் நடக்குதுன்னு வைங்களேன், எந்த இடத்துல நீங்கள் யூஸ்வலி ட்ராம் எடுப்பீங்களோ அந்த இடத்துலையே பஸ்ஸு பிக்கப் பண்ணும், ட்ராப் பண்ணும். அண்டு மெயின்டெனன்ஸு அண்டு வந்து டைம் கீப்பப் பண்ணுறது சான்ஸே கிடையாதுங்க. அவங்களுக்கு ஈக்குவல் எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள். இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்தது. நேற்று ஈவினிங் வந்து நான் க்ரோசரி வாங்க போகும்போது நம்மளோட ஜெர்மன் க்ரோசரி ஸ்டோரில் வந்து இந்தியன் சாய் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதுதான் பார்த்துட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா டீ மாதிரி தான் இருந்தது. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். பட் அதர் கண்ட்ரீஸோட டீயும் வச்சுருந்தாங்க. பர்ஷியா, அப்புறம் வந்து யுஎஸ் டீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஊரோட டீயும் வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு பார்க்கத்தா ரொம்ப கேவலமாக இருந்ததுங்க. லைக் ரொம்ப மசாலா போட்டு பிடிச்சவங்களுக்கு அது பிடிக்கும். எனக்கெல்லாம் அவ்வளோ மசாலா ஹேண்டில் பண்ண முடியாது. நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் எனக்கு ஓகே. ஆனால் ரொம்ப அந்த பட்டை கிராம்பெல்லாம் என்னால் போட்டு குடிக்க முடியாது. அந்த டீ அப்படி தான் இருந்ததுங்க. இப்போ நான் ஈவினிங் ஒர்க் முடித்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் மழை தூறிக்கிட்டே தான் இருந்தது. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.